நான் என்ன சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு மேல கழிதுன்னாரா திகார் ஜெயில்ல, அது மறந்து போச்சோ? அதாவது இன்னைக்கு இந்த அரசாங்கம், குறிப்பா திராவிடியன் ஸ்டாக் அரசு, உளறலிலே முதல் இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஊழல், ஊழல், போதை இதனுடைய பிடியிலே தமிழக மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல நாட்களாகவே சொல்லி வருகிறேன், வரவிருக்கின்ற தேர்தல் 2026 என்பது வெறும் ஊழல் நிர்வாக கோளாறு இருக்கின்ற அரசாங்கத்தை எதிர்த்து மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே சிந்தட்டிக் ட்ரக், போதைப் பொருளை அதிகமா உபயோகப்படுத்துகின்ற ஒரு மாநிலமா, புழங்குகின்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு என்பது பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம். அவரு 2000 கோடிக்கு மேல போதை கடத்தினாலும் ஏதோ தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தை வச்சு 50 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா போதும்ல. ஆகவே தமிழகம் இன்று அடுத்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தீய ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு இது. அதனால தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அனைவரும் இந்த தீய திராவிட முன்னேற்ற கழக ஊழல் போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும். அது புரியாம ஆராசா இருக்கலாம். நான் உங்கள் திமுகவுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சட்டமன்ற தேர்தல்ல கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று அதையும் ராஜினாமா பண்ணாரா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பை எலெக்ஷன்ல செல்வராஜன் ஒருத்தர் நின்னாரு. அப்புறம் பருதி இளம் வழுதி எக்மோர்ல அது கவுண்டர்மேண்ட் ஆன தொகுதி. அவங்க 2 பேர் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு ஒத்த ஆளா ஜெயிச்சு உள்ள போக பயந்து அதை ராஜினாமா பண்ணதுதான் இவரோட தகப்பனார் ஆர் ராசாவுக்கு தலைவர். திராவிட முன்னேற்ற கழகம் 26 தேர்தல்ல இருந்த இடம் தெரியாமல் தூக்கி எறியப்படும். அதனால ஆர் ராசா போன்றவர்கள் நாவடக்கத்தோடு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. என்ன சொல்றேன், அது என்டிஏ தானேங்க. அனாவசியமா யூ பீப்புள் ஆர் இண்டல்ஜிங் இன் டூ மச் ஆஃப் ஹேர் ஸ்பிளிட்டிங். இது என்டிஏ கூட்டணி தான். மக்களை நாம் கூட்டணியா அணுகிறோம், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் நான் ஏன் பேசலாம்? அதனால நாம அனாவசியமா இந்த டூ மச் ஆஃப் ஹேர் ஸ்பிளிட்டிங் இதை தமிழ்ல சொல்றதுக்கு எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கல. அதனால அதை அப்படியே நான் உபயோகப்படுத்துறேன். அதுல இண்டல்ஜ் ஆகாதீங்க. அறிவாலயத்துக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், அதுக்காக ரொம்ப அடிமையாயிடக்கூடாது.